ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம். இப்பொழுது 1 வயசு 2 வயசு ஆண் குழந்தை இருந்தாலும் சரி, பெண் குழந்தை இருந்தாலும் சரி, ஒரு ஸ்லாக் சட்டை, அதாவது வீட்டில் போட்டு அழகு பார்க்குறதுக்காக சாக்கெட்டு பிட்டு ஒரு 70 பாயிண்ட் இருக்குது, 65 பாயிண்ட். உங்களுக்கு ஒரு புல் வாயிலோ 2 பை 2 துணி இருந்துச்சுன்னா அந்த துணியை எடுத்து ஒரு சட்டை தைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இது இங்கே தைச்சி குழந்தைகளை போட்டு அழகு பாருங்கள். இதே போல் அடுத்தடுத்து போட பெரிய பிள்ளை ஸ்கூல் படிக்கிற பிள்ளை அளவுக்கு ஒரு ஆம்பளை சட்டை டவுசர் தைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்பொழுது 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வர குழந்தை, ஆண் குழந்தையாலும் சரி, பெண் குழந்தை, ஆம்பளை சட்டை போட்டு தைக்கிறது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இப்போ உயரம் ஒரு 13 இன்ச்சு வைக்கிறேன். சாக்கெட் பிட்டு 70 சாக்கெட் பிட்டு இருக்குது. ஒரு பிட்டு துணி 70 பாயிண்டாக இருக்குது, 65 பாயிண்ட் சாக்கெட் துணியாக இருந்தால் கூட அதில் தச்சு நீங்கள் பழகுங்க. இப்போ இதில் 70 பாயிண்ட் இருக்குது. இந்த துணி எடுத்து நான் என்ன செய்கிறேன்னா, உயரம் 13 இன்ச்சு, இந்தளவு கோடு போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு, அதாவது இந்த ஸ்கேல் அளவு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 8க்கு ஒரு கோடு இப்படியும் போட்டுக்கலாம். இல்லைங்கன்னா இப்படி அழகாக மடிச்சுக்கலாம். இதே அளவுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க, அந்த கோட்டை அளவுக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ 13 இன்ச்சு உயரத்துக்கு வெட்டுறேன். 13 இன்ச்சு 14 இன்ச்சு அதை கணக்கு பார்த்து நம்ம வெட்டிக்கிறலாம். இப்போ நான் ஒரு உயரம் ஒரு 13 இன்ச்சு, 13 தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 13 இன்ச்சு, 13 இன்ச்சு பார்த்துக்கோங்க உயரம். இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 13 உயரம் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆமாம். அதுக்கு ஷோல்டர் ஒரு 9 இன்ச்சு ஒரு இது கணக்கு வச்சுக்க. 9 இன்ச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 10 இன்ச்சு அதை கணக்கு பண்ணி இங்கே ஒரு புள்ளி ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்கு பாடி ஒரு 18 இன்ச்சு இருக்குது. நான் ஒரு 20 இன்ச்சு கணக்கு பண்ணி பதிவு பண்ணுறேன். 20 பாடி, 20 ப்ளஸ் ஒரு 10 குடிக்கோங்க. 7.5 இன்ச்சு வருது. 7.5 இன்ச்சு பிரித்து வெட்டுங்க. 7.5 அப்படியே வைக்கங்க. இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த 5 இன்ச்சு வச்சுருக்கேன். 9 இன்ச்சு ஷோல்டர் 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு ஒரு 5 இன்ச்சு இதே மாதிரி ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு வளைவு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. கழுத்துக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படியே பாருங்க. ஆம்பளை சட்டைக்கு, அதாவது ரப்பாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்து எப்படி அளவு எடுத்து ஒரு ஆப்ஸ்லாக் எப்படி தைக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக வீட்டில் ஒரு பிட்டு துணி, சாக்கெட் துணி இருக்குது. அதை எடுத்து ஒரு குழந்தைகள் தைச்சி பாருங்கள். ஒரு ஆம்பளை சட்டை, அதுக்கு இந்த முறைகளை சொல்லித்தரேன் சிம்பிளாக. இப்போ உயரம் 13 வச்சுருக்கேன். 13 வச்சுருக்கேன். 14 வைக்கலாம். அந்த உயரத்தை நீங்கள் அளவு எடுக்கும்போது தெரிஞ்ச அளவு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மதிப்புக்காக ஒரு 13 வச்சுருக்கேன். 13க்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 13 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஷோல்ட்ரு அதுக்கு 9 இன்ச்சு வருது. 1/2 இன்ச்சு கூட்டிக்கிட்டேன். 10 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த அப்படியே 10 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாடி 20 இன்ச்சு, அதுக்கு 10 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 20 10 30, அது 4 பங்காக பிரித்தா 7.5 இன்ச்சு.
யாரை தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம தைக்கிற போது கொஞ்சம் வரும், அதாவது லூஸாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களை பழக்கத்துக்காக கொண்டாடுறேன் வந்துருக்கு. இதுக்கு நேராக பார்த்துங்க கோடு போட்டிருக்கேன். இது எப்படி வளைவு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி வெட்டுங்க. இது மூந்தட்டு எடுத்தாச்சு பார்த்துக்குங்க. இதில் பாதி மணிங்க, இதில் பாதி தான் இந்த இடத்துல நம்ம காசாகும், அதாவது சட்டையுடைய காசாக பட்டன் வைக்கிறதுக்காக அரேஞ்சு. இப்போ என்ன பேக் தட்டு, இந்த பேக் தட்டு என்ன செய்கிறோம், இந்த அரேஞ்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள், இந்த அரேஞ்சை கனெக்ட் இப்படி வைங்க பார்த்துக்கோங்க. கேப்பிட்டு இந்த இவ்வளோ தான் இருக்கணும். இதில் அரேஞ்சு கனெக்ட் பண்ணி பேக் தட்டு இதே மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கிட்ட அரேஞ்சானா இதில் நம்ம காசாக போட்டுருவோம். அப்போ பட்டும்போது இந்த அரேஞ்சு உள்பக்கம் வந்துடும். அப்போ என்றைக்குமே பேக் தட்டு எடுக்கும்போது இதில் பாதி காசாக போடுற வச்சு தான் நம்ம கணக்கு எடுக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு அடையாளம் தெரிகிறதுக்காக வச்சு பார்த்துக்கோங்க, இந்த அடையாளத்தை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன செய்கிறோம், இது இப்படியே நம்ம எடுத்துடலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க, 1.5 இன்ச்சு இதில் 1.5 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க, ஷோல்டர் இல்லாமல் பிளேனாக வைக்கிறதுக்கு. இப்போ இங்கே எடுத்தோம்ல 10, அப்படியே இங்கே 10 வச்சுருங்க, 10. அப்போ இதை வந்து நம்ம 2 இன்ச்சு வெட்டணும். அதே மாதிரி இங்கே 2 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இந்த அரை இன்ச்சு இறக்கணும், அதாவது ஒரு அரை இன்ச்சு, 1.5 பார்த்துக்கோங்க. இதில் ஒரு ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி அப்படியே கொண்டு போக வெட்டி பாருங்கள். நான் இப்போ வச்சு இது நம்ம பாதையை தச்சுருவோம். அப்போ இந்த இடத்துல அடையாளத்துக்கு ஒரு அக்காது படிக்கங்க. அதுமாதிரி இந்த பக்கம் இப்போ என்ன செய்கிறோம், இது ஃப்ரண்ட் தட்டு எடுத்தாச்சு, இது பேக் தட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதே வந்துடும், இதே மாதிரி அமைப்பில் வரும். இது என்ன செய்கிறோம், தைக்கும் போகும்போது இந்த பட்டியை பாருங்கள், இந்த பட்டியை எடுத்து இப்படி வந்துடும். இந்த பட்டி இப்படி வந்துடும். ஏன் இந்த பாருங்க, இப்போ வந்து ஏன் இப்படி அரேஞ்சு கேட்போம்னா இதில் நம்ம காசாக போட்டுருவோம். அப்போ இந்த பட்டன் இப்படி வந்துடும் இந்த இடத்துல. இது என்ன சரி எப்படி தைக்கிறது, தச்சு இது அமைப்பு. இப்போ நம்ம கை எடுக்கிறோம். நம்ம இந்த இறக்கத்தை வந்து 5 இன்ச்சு இறக்கத்தை வச்சு வெட்டணும். அதே மாதிரி கை உயரம் வந்து ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ 1 இன்ச்சு பட்டிக்கு போட்டுக்கோங்க. கை உயரம் வந்து 5 இன்ச்சு, 5 தான் வச்சுருக்கேன், ஒரு அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு. இப்போ கை அந்த ஒரு முண்டு அமைப்பு வந்து இந்த இறக்கம் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 5 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. இந்த 5 அப்படியே இங்கே வச்சுருங்க. இந்த 5 அப்படியே வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு ஒரு கணக்கு பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்க, அதனால் ஒன்று ஒரு கணக்கு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குழந்தை கணக்கு இல்லாமல் சும்மா அந்த அமைப்புக்காக சொல்லு. கையை நம்ம எவ்வளோ கணக்கு பண்ணிக்கிறோம், ஒரு 9 இன்ச்சு வைக்கலாம். அதை பார்த்துக்கோங்க. இது அப்படியே கை மடிச்சு இப்படி வச்சுக்கோங்க.
இப்படி அமைப்பு அடிக்காங்க கை. அதாவது குழந்தை கை குழந்தைக்கு வெயில் காலத்தில் இப்படி பிட்டு துணி வச்சால் சாக்கெட்டு பிட்டு 2x2 நல்ல வாயில் துணி எடுத்து இப்படி தச்சு பாருங்கள். இப்போ கை எடுத்தாச்சு. இது கை கூட குடைய வேணாம், இந்த பக்கம் குடைய வேணாம், ஏன்னா லூஸாக தான் இருக்கேன் போட்டுக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். பார்த்துங்க, பெரிய சட்டைக்குங்கன்னா அது இதெல்லாம் இது மிச்ச துணி இருக்குது. இது காலர், இது அப்படியே இந்த அமைப்பில் எடுத்து ஒரு காலர் எப்படி தைக்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இது காலர் எடுத்துக்குவோம். இப்படி இருக்குது. இது காலர் அந்த அமைப்பு வந்தால் இது லைட்டாக தைக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைட்டாக அப்படி வச்சுக்கோங்க. இது சும்மா சாதாரண காலர் தான் போட்டிருக்கேன், சின்ன குழந்தைக்கு போடுற மாதிரி. இப்போ தைக்கிற அமைப்பை பார்க்குறேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உயரம் 13 + அரை இன்ச்சு, ஷோல்டர் 5க்கு 4.5 அரை இன்ச்சு வச்சு 10 இன்ச்சு வெட்டியிருக்கேன். அதுலேருந்து 5 இன்ச்சு வச்சு 6 இன்ச்சு குறைச்சிருக்கு. பேக் தட்டு வரும்போது இப்போ இந்த பாருங்கள், பேக் தட்டு இதில் பாதி எடுக்கணும். பாருங்கள், இதில் பாதி, ஏன்னா இந்த காசா போடும்போது இப்படி வந்துடும், அதனால் போடுறேன். இப்போ இந்த இடத்துல லேசாக இப்படியும் வெட்டலாம். இப்படி இதையும் இது துணியில இதே வெட்டி, ஆனால் இந்த இடத்துல சென்டர் வரும். இது தைக்கும் போகும்போது உங்களுக்கு இப்படி பரிமாணம் வரும், இப்படி வரும், இப்படி வரும். வச்சு கை சும்மா சாதாரணமே சாக்கெட் தைக்கிற மாதிரியே தைச்சிடலாம் பாருங்கள். கை வந்துடும். அடுத்து இந்த காலர் போது ஈஸியாக சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்களுக்கு பாருங்கள். இது பேக் தட்டு. இது எப்படி மடிச்சு அப்படியே சும்மா ஒரே தையல் தான். அப்புறம் தைய அனுபவம் வந்துச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை வந்துடும், தைச்சிருவேன். இந்த காலர் இந்த வளைவு வரும், கொஞ்சம் வளைவு வரும் பாருங்கள். பாருங்கள், ஆம்பளை சட்டை வெட்டுற தைச்சிருக்கேன். நான் தைச்சி ஒரு வீடியோ பதிவு பண்ணி அதையும் பாருங்கள். இந்த இடத்துக்கு பார்த்து வருமா, இந்த இடத்துல காசாக போட்டுருவோம் பாருங்கள். இது சின்ன குழந்தைகளுக்கு ஆப் ஸ்லாக், அதாவது அரைக்கை சட்டை தைச்சு பழகி பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு முறைப்படி அளவு எப்படி எத்தனைக்கு எத்தனை அளவு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்து பதிவு பண்ணுறேன். அதை தைச்சு பழகி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், அதில் கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அருகில் உள்ள பெல் சிம்பிளை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்.